ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பார்சல் வந்துருந்துச்சு. அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். பார்சலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்வா இருக்குது. பிரித்து சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. எனக்கு இது வரைக்கும் இப்படிலாம் ஒரு பார்சல் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே அட்ரஸ்லாம் கிடையாது. நலன் விரும்பின்னு போட்டு திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் விஷஸ் அக்கா யுவர் ராக் ஸ்டார்னு போட்டு வந்திருக்கு. அவங்க வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். அந்த பேக்கிங்கில் இருக்குது. பரவாயில்ல, நான் நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கேன்னு இப்போ தான் வந்து நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் எனக்கு இப்படிலாம் பார்சலே வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் அல்வாவா எப்படி இருக்குன்னு. இந்த அல்வாவை பிரித்த உடனே அப்படி ஒரு வாசனைங்க, நெய் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டுட்டே இருக்கு நம்மளுக்கு. யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. சப்போஸ் இது மாதிரி அனுப்பிச்சிருந்தா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாவது கொடுக்க சொல்லியிருந்துருக்கலாம். அதோட ஒரு பெரிய மனசு என்னென்னா, அவங்க யார் என்ன, அவங்க கான்டாக்ட் நம்பர் எதுவுமே கொடுக்காம அனுப்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. அனுப்புனவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா புட்டிங் கேக்கு. இருங்க, இந்த இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். இதில் என்ன இருக்குன்னு தெரியல. அது அல்வான்னு தெரிஞ்சிருச்சு. இதுவும் ஒரு மாதிரி அல்வாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது ஒரு டைப் அல்வாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு டைப் அல்வா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அல்வா. அப்படி ஒரு டேஸ்ட்டு. வாயில் வச்சோடனே கரையுதுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு. எல்லாமே இந்த அல்வா தான் நினைக்கிறேன். நான் வச்சிடலான்னு பார்த்தேன். அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். உண்மையிலே நல்லாயிருக்கு. இவ்வளோ வாங்கி கொடுக்க ஒரு மனசு வேணும். வாங்கி கொடுத்தவங்களுக்கு ஒரு உண்மையிலே பெரிய மனசு தான். தேங்க்யூ. என்னோட நலன் விரும்பிக்கு ரொம்ப நன்றி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப ப்ரௌடாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே எனக்கு சாத்தியமானுச்சுன்னா அது மீடியா மூலயமா தான். ரொம்ப நன்றி. அடுத்தது இந்த பார்சலுக்கு வருவோம். புட்டிங் கேக் அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த மேலே இதெல்லாம் ஒட்டியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா லட்டு. இங்கே பாருங்கள், லட்டு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே குவாலிட்டியாக அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், முந்திரி, ரோஸ்டட் முந்திரி. இது மாதிரி அட்ரஸ் போடாமல் அமைச்சிங்கன்னா வந்து எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் அட்ரஸ் போட்டிங்கன்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லவாத எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அட்ரஸ் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அமைச்சிருக்கீங்கன்னா
அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக நான் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒரு வேளை முந்திரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். நீங்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்காம நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உண்மையிலே நன்றி. நீங்கள் இது மாதிரி அட்ரஸ் இல்லாத அமைச்சதுக்கு ஒரே ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வந்து அமைச்சிருக்கீங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு கொடுக்கணுன்னு ஏதாவது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாராலையும் எல்லாமே வாங்க முடியும். இருந்தாலும் கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். ஏதோ ஒரு அட்ராக்ட் என்னோட பேச்சோ ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது மூலயமா தான் அவங்க அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து பக்கத்துலேருந்து வரல, எல்லாமே வெளியூர்லேருந்து லாங்லேருந்து வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து மீடியா மூலயமா தான் எனக்கு அமைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.